வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த புனித வழிபாட்டின் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக உணர வேண்டும். ஜெபம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம் நம்பிக்கையின் ஓசை. உங்கள் கவலைகளையும் நோய்களையும் குடும்ப பிரச்சனைகளையும் உங்கள் மனதின் இருண்ட கவலைகளையும் இறைவனுடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஏனெனில் ஜெபத்தில் மிக முக்கியமான பங்கு நம்பிக்கை. நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த வேண்டுதல் கிடைக்கப்பட்டது என்ற நம்பிக்கையுடன் ஜெபியுங்கள். நம் இறைவன் நம்பிக்கையின் இறைவன். நீங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கும் போது அற்புதங்கள், அதிசயங்கள், மாற்றங்கள் அவை உங்கள் கண்முன் நிகழும். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபையில் புனிதர்களுக்கு தனி இடம் உண்டு. இவர்கள் நம் முன் வாழ்ந்தவர்கள். இறைவனின் திரு சித்தத்திற்கு முழுமையாக கையளித்து வாழ்ந்தவர்கள். அவர்களது வாழ்வானது ஒரு ஒளிப்பாதை. அவர்களிடம் நாம் மன்றாடும் போது அவர்கள் தந்தை தன் செல்ல பிள்ளையின் குரலுக்கு இறங்குவதைப் போல இறைவனின் இரக்கம் நம்மீது பொழிவிக்க வழிவகுக்கிறார்கள். நாம் ஒவ்வொருவரும் மாறுபட்ட தேவைகளுடன் இங்கு வந்திருக்கலாம். ஆனால் புனிதர்களின் மன்றாட்டுகள் ஒன்றிணைந்தால் அந்த ஜெபம் வானங்களை துளைத்து இறைவனின் மனதை உந்தும் வல்லமை உடையதாக மாறுகின்றது. அதனால்தான் இன்றைய வழிபாட்டில் நாம் புனிதர்களை துணையாக அழைக்கின்றோம். அவர்கள் வழியாக உங்கள் வீட்டிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அமைதியும் இறையருளும் பெருகட்டும். ஜெபம். விண்ணகத்தை ஆண்டு வரும் எங்கள் எல்லாம் வல்ல ஆண்டவரே, நீர் பரிசுத்தரான உமது பிள்ளைகளாகிய புனிதர்களின் வாழ்வின் மூலம் உமது மகிமையை உலகத்தில் வெளிப்படுத்தினீர். அவர்கள் ஒவ்வொருவரும் தியாகம், நம்பிக்கை, அன்பின் வாயிலாக உம்மை நெருங்க பெற்றவர்கள். தூய அந்தோணியார் போன்ற தீவிர கொடையாலும், தூய வனத்து அந்தோணியார் போன்ற தவ வாழ்வாலும், தூய சூசியப்பர் போன்ற உயிர் தியாகத்தாலும், தூய ஆரோக்கிய நாதர் போன்ற பரிசுத்த அடையாளங்களாலும், தூய கப்ரியேல், மிக்கேல் போன்ற வான தூதர்களின் பாதுகாப்பாலும் மற்றும் உமது திருச்சபையின் ஒளியான புனிதர்களின் மன்றாட்டுகளாலும் எங்கள் வாழ்வில் நாங்கள் எதிர்கொள்ளும் பிணிகள், சோதனைகள், குழப்பங்கள் அனைத்திலும் நாங்கள் திடமாக நிற்க, எங்கள் மனங்களுக்கு சமாதானம் கிடைக்க, எங்கள் குடும்பங்கள் ஒன்றுபட்டிருக்க உம்மை இந்த புனிதர்களின் வாயிலாக மன்றாடுகின்றோம். உமது திருவுளத்திற்கு இணையாக வாழ மாற்றத்திற்குரிய அருளை தந்து அவர்கள் வழி போல நாங்களும் உம்மிடம் இறையருளை பெற்றிட அருள் புரிய வேண்டுகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் புனிதரை மாதிரியாக கொண்டு நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்வுக்கு உம்மை நோக்கி பயணிக்க செய்யும் மனதை நீர் நல்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். இப்போது நாம் அனைத்து புனிதர்களுக்கு புகழ் மாலையும் ஒவ்வொரு புனிதரிடமும் நமது தேவைகளையும் வரங்களையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் வேண்டி மன்றாடுவோம். புனிதர் அனைவரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகை மீட்ட மகனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் உத்தம கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல், கப்ரியேல், ரஃபேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இறைவனின் புனித தூதர்கள் அனைவருமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஆபிரகாமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மோயிசனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித எலியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முது பெரும் தந்தையாகும் இறைவாக்கினருமான புனிதர்கள் அனைவருமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பேதுருவே, பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித பலவேந்திரரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, யாகப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மத்தேயுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அப்போஸ்தலர்கள் அனைவருமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித லூக்காவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்க்குவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பர்னபாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய மதலேனாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரின் சீடர்களான புனிதர் அனைவருமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தியோர்க்கு இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பொலிகார்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லவுரெஞ்சியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிப்பிரியானி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித போனிபாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெக்கெட் தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் பிஷரே, தாமஸ் மூரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மீகி பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஐசக் ஜோக்சே ஜான் த பிரபுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஷானல் அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சார்லஸ் லுவாங்காவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்பெத்துவா பெலிஸ்தியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித ஆக்னஸ் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மரிய கொரட்டியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கொன்சோலா கார்சியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சாட்சிகள் அனைவருமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித சிங்கராயரே, கிரெகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித அமிர்தநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித எரோனிமூவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகுஸ்தினாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அத்தனாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பசிலியாரே, நாசியான்சன் கிரெகோரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பொன்வாய் அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்த்தினாரே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பத்ரிசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சிரிலே, மெத்தோயூவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித சார்லஸ் பெரோமியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் தெலசாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பத்தாம் பத்திநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆசீர்வாதப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பெர்னதெத்தே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்குவே சுவாமியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அக்வீனா தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லயோலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித வின்சென்ட் மரியா அருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜான் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சியன்னா கத்ரீன் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அவிலா தெரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லீமா ரோசே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லூயியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மோனிகம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஹங்கேரி எலிசபெத் அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே, புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கருணை கூர்ந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, பாவம் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, அலகையின் தந்திரங்களிலிருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, கோபம், பகை முதலிய துர்குணங்கள் அனைத்திலும் இருந்து எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது திருமுழுக்கு புனித உபவாசத்தினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது பாடுகள் சிலுவையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது புனித உயிர்ப்பினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, தூய ஆவி பொழியப்பட்டதினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உமது மகிமையான திரு வருகையினாலே எங்களை மீட்டருளும் ஆண்டவரே, உயிர் வாழும் இறைவனின் திருமகனாகிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இவ்வுலகிற்கு வந்தருளிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் தொங்கிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எமக்காக மரணத்தை ஏற்ற கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கல்லறையில் அடங்கிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்தோரிடமிருந்து உயிர்த்த கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். விண்ணுலகேறிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். திரு தூதர்களுக்கு தூய ஆவியாரை அனுப்பிய கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிற கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வோரையும் மரித்தோரையும் நடு தீர்க்க வரும் கிறிஸ்துவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களை பொறுத்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாங்கள் மெய்யான தவம் புரிய எங்களுக்கு உதவ வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது புனித ஊழியத்தில் எங்களை உறுதிப்படுத்தி காத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் உபகாரிகள் அனைவருக்கும் நித்திய நலன்களை கட்டளையிட்டருள வேண்டுமென்று
தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலத்திலே நல்ல விளைச்சலை தந்து காத்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை மன்னித்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மனது விண்ணுலக ஆசைகளை பற்றி உயர வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் ஆத்துமங்களையும் எங்கள் சகோதரர் உறவினர் உபகாரிகள் ஆத்துமங்களையும் நித்திய கேட்டிலிருந்து காத்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த விசுவாசிகள் அனைவருக்கும் நித்திய இளைப்பாற்றியை அருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பஞ்சம் பிணி நோய்களில் இருந்து உலகை காத்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்துலக மக்களுக்கும் சமாதானமும் மெய்யான ஒற்றுமையும் தந்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய திருச்சபையை ஆண்டு காத்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்போஸ்தல பீட தலைவரையும் திருச்சபையில் திருப்பணியாற்றும் அனைவரையும் திருமறை வாழ்வில் நிலைத்திருக்க செய்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டுள்ள அனைவருக்கும் ஒன்றிப்பை அருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாந்தர் அனைவரையும் நற்செய்தி ஒளிக்கு அழைத்தருள வேண்டுமென தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் அடைக்கலமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் பக்தி உணர்வை தூண்டும். தேவரீர் தாமே தமது திருச்சபையின் பக்தி உள்ள ஜெபங்களை செவி மடுப்பீராக. நாங்கள் விசுவாசத்துடன் கேட்ட வரங்களை பல நூறு முறையில் நாங்கள் பின்பற்ற அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியா இடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசு நாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து நாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி
தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலுமிருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாயிருந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித வனத்து அந்தோணியாரிடம் ஜெபம். எங்கள் இரட்சகராகிய இயேசுவே, தேவரீர் உமது இஷ்ட பிரசாதத்தால் பூலோகத்தில் உமது தாசர்களை அர்ச்சித்து பரலோகத்தில் அவர்களுடைய புண்ணியங்களுக்கு சம்பாவனை அளிக்கும்போது உம்முடைய பேறுபலன்களுக்கே சம்பாவனை அளிக்கிறீர். நாங்கள் அவர்களை கண்டு பாவித்த பின் நித்தியத்தில் அவர்கள் அடைந்த பேரின்பத்துக்கு நாங்களும் ஒரு நாள் பங்காளிகளாக செய்தருளும். இந்த மன்றாட்டை எங்கள் ஆத்தும இரட்சணியத்துக்காக தேவரீர் சிலுவையில் சிந்தின உமது திரு இரத்தத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். ஓ புனித வனத்து அந்தோணியாரே, நமது திவ்ய போதகர் கொடுத்த பாடங்களை நன்றாய் கடைபிடித்து அவைகளை அவ்வளவு நுணுக்கமாய் அனுசரித்தீரே. சர்வேஸ்வரன் எங்களை வைத்திருக்கும் அந்தஸ்துக்கு தக்கபடி உமது புண்ணியங்களை நாங்கள் கண்டு பாவிக்க எங்களுக்கு வரமடைந்தருளும். எங்கள் வறுமையையும் துர்பலத்தையும் அறிந்திருக்கிற நீர் எங்களுக்கு உதவியாக வந்து நாங்களும் உம்மை போல் உலகம் பசாசு சரீரம் என்னும் சத்துராதிகள் பேரில் ஜெயமடைந்து அவ்வழியாய் நித்தியத்தில் நீர் அடைந்திருக்கும் மகிமைக்கு நாங்களும் பங்காளிகளாக பாத்திரமாகும்படி செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித அந்தோணியாரிடம் ஜெபம். கற்பில் உத்தமமான லீலி என்கிற புஷ்பமுமாய் அட்சயம் உள்ளவருமாயிருக்கிற
புனித அந்தோணியாரே, எளிமை தனத்தின் ஆபரணமே, உபவாசத்தின் கண்ணாடியே, நிர்மல சுத்தத்தின் மாதிரிகையே, புனிதத்துவத்தின் ஒளிவிடும் நட்சத்திரமே, ஆசார முறைமைகளின் சோடினையே, மோட்ச வர்க்கத்தின் வடிவே, திருச்சபையின் தூணே, வர பிரசாதங்களின் பிரசங்கியே, காம தூதரை அடக்குகிறவரே, புண்ணியங்களை விதைக்கிறவரே, கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவரே, தேவரீருடைய திருக்கரங்களிலே இறைவனுடைய மகனை தாங்குகிறவராய், தேவ சிநேகத்தின் பேரில் மிகவும் எரிகிற அழலுமாய், பச்சாதாபத்தின் சீவியமான சுவாலையுமாய், தேவரீருடைய பிரசங்கத்தை கொண்டு பாவிகளை தேவ பட்சத்தின் நெருப்பினாலே கொளுத்தி எரித்தவருமாயிருக்கிற விருப்பமுள்ள வேத சாட்சியே, திவ்யமான தீர்க்க தரிசினரே, பாவிகளை திருத்துகிறவரே, நரகத்திற்கு பயங்கரத்தை விடுகிறவரே, எளிய பாவிகளாயிருக்கிற நாங்கள் உம்முடைய அடைக்கலத்திலும் மன்றாட்டிலும் இருக்க எங்களை கையேற்று நடப்பித்துக் கொள்ளும். பாவிகளான எங்களுக்கு மெய்யான உத்தம மனஸ்தாபமும் அதனால் கண்ணீரும் உண்டாக வர பிரசாதத்தையும் ஞானமுள்ள தியானத்தையும் இறைவன் எங்களுக்கு தந்தருளும்படிக்கு அவரை வேண்டிக் கொள்ளும். மிகவும் எரிகிற பட்சத்தின் அழலானவரே, பாவிகளான எங்களுடைய உலர்ந்த இருதயத்தை தேவ பட்சத்தினாலே கொளுத்தி எரிக்க சித்தமாயிருக்க வேண்டுமென்று மிகுந்த தாழ்ச்சியுடனே உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித மிக்கேல் சம்மனசானவரிடம் ஜெபம். வானுலக சேனை தளங்களின் அதிபதியே, சதா ஜீவ அரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சம்மனசானவரே, அவர்களிலும் உத்தமமானவரே, உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே, தேவ சிம்மாசன தருகே நிற்க பேறு பெற்ற பிரபுவே, தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரம் உள்ளவரே, தேவ நீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதனே, மரண அவஸ்தை படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரி தோடி வரும் உபகாரியே, மரித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே, பலவீனனும் நிர்பாக்கியனுமாகிய அடியேனை கிருபா கடாட்சமாய் பார்த்து என் வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் என் மரண நேரத்திலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித கப்ரியேல் அதிதூதரிடம் ஜெபம். தேவ சக்தி என்று புகழப்பட்ட கப்ரியேல் தூதரே, தேவ சுதன் மனிதனுடைய ஈடேற்றத்திற்கு மனிதனாக இருக்கும் நற்செய்தியை கன்னி மரிக்கு அறிவிக்க வந்ததும், அவர் பூங்காவனத்தில் தூக்க சோபத்தோடு இரத்த வியர்வை வியர்த்த பொழுது தேற்ற வந்ததும் நீரே. அதனால் உம்மை நான் ஸ்துதித்து வணங்கி கேட்கிற மன்றாட்டாவது, உம்முடைய சத்திய மகிமையால் என் ஆன்மாவின் பலவீனங்களை போக்கி தூக்க சோபங்களிலே ஆறுதலாகி என் ஈடேற்றத்திற்கு ஆண்டவர் பட்ட பாடுகளின் பலனை அடையும்படிக்கு அவர் முன்பாகவும் அவருடைய பரிசுத்த தாயின் முன்பாகவும் உம்முடைய வேண்டுதல் எனக்கு உதவியாயிருக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித ராயப்பரிடம் ஜெபம். உன் பெயர் பாறை, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்ற தெய்வீக வாக்கால் திருச்சபையின் தலைவராக நியமிக்கப்பட்ட புனித ராயப்பரே, நீர் கடல் நீரில் மூழ்கி தத்தளித்த போது தமது திருக்கரத்தை நீட்டி உம்மை காப்பாற்றிய ஆண்டவரின் பாதுகாவலையும் பராமரிப்பையும் எனக்கு பெற்று தந்தருளும். பலவீனத்தால் தயங்கினாலும் விசுவாசத்திலும் திருவருளிலும் உறுதி பெற்று தலைமை ஸ்தானத்தில் திருச்சபைக்கு திடனும் ஐக்கியமும் அளித்து வந்த அப்போஸ்தலரே, நாங்களும் சோதனை துன்பங்கள் ஆகிற புயல்களின் மத்தியில் விசுவாசத்தின் உறுதியால் மனத்திடன் உள்ளவர்களாய் ஒற்றுமை சமாதானத்தில் வாழ்ந்து வர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். கிறிஸ்துநாதர் மட்டில் உமக்கிருந்த பிரமாணிக்கத்தையும் சிநேகத்தையும் நாங்களும் கொண்டவர்களாய் எங்கள் வாழ்நாள் எல்லாம் அவருடைய ஊழியத்தில் செலவழித்து உம்மை போல் உயிரை முதலாய் அவருக்காக தியாகம் செய்யும் வீர விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்காக ஆண்டவரை மன்றாட உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித தோமையாரிடம் ஜெபம். எங்கள் செல்வ நாட்டில் திருமறையை போதிக்க வரம் பெற்ற புனித தோமையாரே, நீர் ஆண்டவர் மீது உள்ள பற்றுதலால் ஆவலோடு மரணத்துக்கும் துணிந்திருந்தீரே. காணாமல் விசுவசிக்கிற தூய விசுவாசத்தையும் மரணத்துக்கும் அஞ்சாது உள்ள சிநேகத்தையும் எங்களுக்கு பெற்று தந்தருளும். நீர் எங்கள் நாட்டில் திருமறையை போதித்து அற்புதங்களால் எங்கள் முன்னோர்களில் கணக்கற்றவரை சத்திய வேத ஒளிக்கு கொண்டு வந்தீர். இன்னும் இந்த நாட்டில் எங்கள் சகோதரர்களில் எத்தனை கோடி பேர் இயேசுவின் மந்தையில் சேராமல் சிதறுண்டு போயிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி இந்தியா முழுவதும் ஒரே மந்தையாய் கிறிஸ்துவின் அன்பு அரசில் வருவது எப்போது? விசுவாசத்தில் உறுதியடைந்த அப்போஸ்தலரே, இந்திய கத்தோலிக்கர் அனைவரையும் விசுவாசத்திலும் பக்தி ஒழுக்கத்திலும் உறுதிப்படுத்தி அவர்களில் துலங்கும் விசுவாசத்தின் ஞான ஒளி எங்கும் பரவி இந்தியா முழுவதும் கிறிஸ்துநாதர் கொண்டு வந்த ஞான விடுதலையையும் சமாதானத்தையும் பெற்று அவருடைய அரசில் நிலை கொண்டு நிற்கும்படியாக இறைவனை மன்றாட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித சவேரியார் ஜெபித்த ஜெபம். ஓ என் சர்வேஸ்வரா, நான் உம்மை சிநேகிக்கிறேன். நீர் என்னை இரட்சிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல, உம்மை சிநேகியாதவர்களை நித்திய அக்கினியிலே தள்ளி தண்டிப்பீர் என்பதை பற்றியும் அல்ல. ஆனால் என் இயேசுவே, நீர் சிலுவையின் மீது உமது கரங்களில் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆணிகளாலும் ஈட்டிகளாலும் நிந்தை அவமானங்களாலும் கொடிய உபாதைகளுக்குள்ளாகி பாவியாகிய எனக்காக, ஆம் எனக்காகவே உமது உயிரையும் கொடுத்தீர். அப்படியானால் உம்மை நான் சிநேகிக்க மாட்டேனா? மகா அன்பு நிறைந்த இயேசுவே, மோட்சத்தை நாடியாவது நரகத்துக்கு பயந்தாவது வேறெந்த சம்பாவனையை நம்பியாவது நான் உம்மை சிநேகியாமல் நீர் எவ்விதம் என்னை சிநேகித்தீரோ அவ்விதம் நானும் உம்மை சிநேகிக்கிறேன். ஏனெனில் நீரே என் அரசர், நீரே என் சர்வேஸ்வரன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக.
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித ஆரோக்கியநாதரிடம் ஜெபம். புனித ஆரோக்கியநாதரே, நோயாளிகளை குணப்படுத்துவதற்காக கொள்ளை நோய் பரவியிருந்த ஊர்களுக்கு தேவரீர் தேவஸ்நேக உற்சாகத்தால் விரும்பி பிரயாணம் செய்தீர். உமக்கே அந்த வியாதி நேரிட்ட இடத்தில் உமது நம்பிக்கை தோழனாயிருந்த துஷ்ட மிருகத்தால் தேற்றரவு அடைந்தீர். இத்துன்ப காலத்தில் தேவரீர் எங்கள் பேரில் இறங்கி எங்களுக்காக மன்றாடி உதவி புரிந்தருளும். இப்போது எங்கள் மேல் வந்திருக்கும் இந்த பயங்கரமான தேவ கோப அக்கினியை முழுவதும் அகற்ற இரக்கமுள்ள திவ்ய இரட்சகரிடத்தில் எங்களுக்காக மனு பேசியருளும். நிர்பாக்கியமான கொள்ளை நோய் பரவின இருண்ட ஸ்தலங்களில் தேவரீர் 5 வருட காலம் சீவித்த சுகிர்தலாலல்லோ கொள்ளை நோய்களை சொஸ்தப்படுத்த அற்புத வரமடைந்தீர். புனித ஆரோக்கியநாதருடைய சலுகையை இறந்து மன்றாடுகிற நோயாளிகள் யாவரும் அந்த கொடிய வியாதியினின்று குணமடைவார்கள் என்ற வாசக வாக்குறுதி அடங்கிய சீட்டை ஒரு சம்மனசானவர் வைத்ததை தேவரீர் தயவாய் நினைவு கூர்ந்தருளும். ஓ இரக்க மிகுந்த புனிதரே, முழு மன நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் சரணமாக ஓடி வந்தோம். எங்களை கைவிடாதேயும் காவலரே. ஆமீன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக தக்கதாக புனித ஆரோக்கியநாதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, புனித ஆரோக்கியநாதருடைய உதவியை இறந்து மன்றாடுகிற யாவரும் கொள்ளை நோய் முதலிய கொடிய வியாதிகளினால் சிறிதளவேனும் பயப்பட வேண்டியது இல்லை என்று ஒரு சம்மனசினால் அந்த புனிதருக்கு தானே தெரியப்படுத்த திருவுள்ளமானீரே. அந்த புனிதருடைய சுகிர்த மன்றாட்டினாலே ஆத்தும சரீர சகல ஆபத்துகளினின்று நாங்கள் இரட்சிக்கப்படும் பொருட்டு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து நாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆமீன். புனித இஞ்ஞாசியாரிடம் ஜெபம். தேவ ஸ்தோத்திரத்தை இப்பூவுலகில் பரப்ப செய்வதற்கும் எண்ணிக்கையில்லாத ஆத்துமங்களை பரகதியில் சேர்ப்பதற்கும் இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித இஞ்ஞாசியாரே, அடியேன் எவ்வளவு அபாத்திரவானாய் இருந்தாலும் தேவரீர் பேரில் உள்ள நம்பிக்கையாலும் உமது செல்வாக்கு வல்லபத்தாலும் ஏவப்பட்டு உமது சரணமாய் ஓடி வந்தோம். தேவரீர் என் பரிபாலன காவலராயிருந்து என் ஆத்துமத்தை பாதுகாத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறேன். ஏனெனில் என் வாழ்நாளையும் என் மரண காலத்தையும் உமக்கே ஒப்படைத்து விடுகிறேன். சோதனை வேளையில் எனக்கு ஆதரவாயிரும். தேவ சந்நிதியில் என் மத்தியஸ்தராயிருந்து மனு பேசி என் குறைகளை போக்கியருளும். விசேஷமாய் என் கிரியைகளை எல்லாம் அர்ச்சித்து பேறுபலனுள்ளதாக்கி நித்திய மோட்ச சம்பாவனையை நிச்சயப்படுத்தும் சக்தியுடையதாகிய உத்தம தேவ சிநேகத்தை எனக்காக கேட்டு தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித செபஸ்தியாரிடம் ஜெபம். அஞ்ஞானிகளால் உபாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு ஆறுதல் செய்யவும் வேத சாட்சி முடிபெறவும் போர் சேவகரான புனித செபஸ்தியாரே, என் பேரில் இரக்கமாயிரும். ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் குணப்பட விரும்பும் இறைவன் பாவிகள் மனம் திரும்பவும் நீதிமான்கள் தூய்மைப்படவும் வைசூரி, பேதி, பெருவாரியான காய்ச்சல் முதலிய வியாதிகளை அனுப்பினாலும் சில விசை பாடுபட்டு பேரடைந்த புனிதர்களுடைய வேண்டுதலாலே உபத்திரவப்படுகிறவர்களுடைய துன்ப நாளில் அவர்களுக்கு ஆறுதலை கட்டளையிடுகிறார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் இந்த வியாதியில் உமது சகாயத்தை கேட்டு மன்றாடுகிறேன். ரோமாபுரியில் உம்முடைய பேரால் பீடம் எழுப்பிய பின் விஷ காய்ச்சல் நீங்கினதென்று நான் அறிந்திருக்கிறேன். தியோக்கிலேசியான் அரசனுக்கு பயப்படாமல் பெரிய வேத சாட்சியான புனித செபஸ்தியாரே, இந்த உபத்திரவமான வியாதியில் என்னை கைவிடாதேயும். என் பாவங்களுக்காக வந்த நோயை நான் பொறுமையோடு பொறுக்க வேண்டியதுதான். சுவாமியின் ஒரு கை பாரம் என் மேல் சுமத்தப்பட்டது. நானோ வெகு பலவீனன், காற்றால் அடிக்கப்பட்ட சருகு போல் இருக்கின்றேன். கடலில் கிடக்கும் துரும்பு போல் தத்தளிக்கின்றேன். தேவனுடைய கோபத்தை தாங்க நான் வல்லவன் அல்லவே. நான் குடிக்க வேண்டும் என்று இறைவன் மனதாயிருக்கிற இந்த துன்ப பாத்திரத்தை நான் வீரம் பொருந்திய பொறுமையோடு குடிக்க எனக்காக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும். என் கேட்டுக்காக அல்ல, என் நலத்திற்காகவே இறைவன் என்னை தண்டிக்கிறார். காயப்படுத்துகிறவரும் குணமாக்குகிறவரும் அவரே. நான் நல்ல நாளில் இறைவனை சிநேகிக்கிறது போல துன்ப நாளிலும் அவரை சிநேகிக்க கடவேன். நான் இந்த வியாதியில் அலையுண்டு கலங்காதபடிக்கு
இந்த கசப்பான பாத்திரத்தை சந்தோஷமாய் அவர் திரு கரத்திலிருந்து வாங்கி குடிக்க எனக்கு வேண்டிய தைரியத்தை பெற்று தந்தருளும். ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மனு மக்களை மறக்காத இறைவன் வைசூரி, பேதி, காய்ச்சல் முதலிய வியாதிகளையும் தரித்திரம், போர், பஞ்சம் முதலிய பெரிய துன்பங்களை பட்சத்தினால் வர விடுகிறார் என்று நான் அறிந்திருந்தும் ஏன் அவர் பேரில் முறைப்படுவேன்? ஆகையால் புனித செபஸ்தியாரே, இந்த வியாதி சீக்கிரம் குணமாக இறைவன் சித்தமாயிராவிட்டால் நான் அதை நல்ல மனதோடு பொறுக்க எனக்கு தைரியத்தையாகிலும் தர மன்றாடும். என் பாவங்களின் பரிகாரத்துக்காக இன்னும் அதிக நோய்களும் துன்பங்களும் வரவேண்டும் என்று நான் ஆசிக்க வேண்டியதுதான். புனிதர்களே, துன்ப துரித நோய்களை ஆசித்திருக்க பாவியாகிய நான் நித்திய பாக்கியமடைய நோய் வருத்தங்களை ஆசிக்காமல் இருக்கக்கூடுமோ? ஆனால் புனித செபஸ்தியாரே, நான் மகா பலவீனனும் புண்ணியத்தில் திடனற்றவனுமாயிருப்பதால் தேவரீர் என் மேல் இறங்கி இந்த துன்பங்களை பொறுமையோடாகிலும் நான் சகித்து கொள்ள எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித குழந்தை இயேசு தெரசம்மாளிடம் ஜெபம். ஓ குழந்தை இயேசுவின் சிறிய புஷ்பமாகிய புனித தெரசம்மாளே, நீர் இவ்வுலகில் சீவித்த சொர்ப காலத்தில் சமனசுகளுக்குரிய பரிசுத்த தனத்தின் கண்ணாடியாகவும் சிநேகத்தின் தர்ப்பணமாகவும் தேவ பராமரிப்புக்கு அமைந்த தகன பலியாகவும் விளங்கினீரே. உமது புண்ணியங்களின் பலனை சுகிக்கும் இவ்வேளையில் ஏழை மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். நான் சகலத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். என்னுடைய சஞ்சலங்களை உம்முடையவையாக ஏற்றுக்கொண்டு ஜென்ம மாசணுகாத திருத்தாயாரிடம் எனக்காக பரிந்து பேசியருளும். அந்த திவ்ய தாய்க்கு உமது மட்டிலுள்ள அன்பினால் மோட்ச ராக்கினியாகிய அவள் முகம் மலர்ந்து உம்மை நோக்கவும் அவளது தரிசனத்தை நீர் காணவும் பாக்கியம் பெற்றீரே. இயேசுவின் திரு இருதய ராக்கினியாகிய அந்த தாய் தமது வல்லமை மிகுந்த மன்றாட்டினால் நான் இந்த வேளையில் ஆவலுடன் ஆசிக்கிற வரத்தை எனக்கு அடைந்து தரும்படியாகவும் என்னுடைய சீவிய காலத்தில் என்னை திடப்படுத்தி மரண வேளையில் என்னை தற்காத்து என்னை நித்திய பாக்கியத்துக்கு நேராய் இட்டுக்கொண்டு போவதற்கான ஆசீர்வாதத்தை அளிக்கும்படியாகவும் அவளை பார்த்து மன்றாட உம்மை மன்றாடுகின்றேன். ஆமீன். கிருபை தயாபத்து ஜெபம். கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் சீவியமே, எங்கள் தஞ்சமே, எங்கள் மதுரமே வாழ்க. பரதேசிகளாயிருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம். இந்த கண்ணீர் கணவாயிலே நின்று பிரலாபித்தழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம்.
ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, உம்முடைய தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும். இதன்றியே நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுநாதருடைய பிரத்யட்சணமான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும். கிருபாகரியே, தயாபரியே, பேரின்ப ரசமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக சர்வேஷனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. சர்வ சக்தி உடையவருமாய் நித்தியருமாய் இருக்கிற இறைவா, முக்தி பேறு பெற்ற கன்னி தாயான மரியாயினுடைய ஆத்துமமும் சரீரமும் தூய ஆவியின் அனுக்கிரகத்தினாலே தேவரீருடைய திருமகனுக்கு யோக்கியமான பீடமாயிருக்க ஏற்கனவே நியமித்தருளினீரே. அந்த திவ்ய தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவளுடைய இரக்கமுள்ள மன்றாட்டினாலே இவ்வுலகில் சகல பொல்லாப்புகளிலேயும் நித்திய மரணத்திலேயும் நின்று ரட்சிக்கப்படும்படிக்கு கிருபை கூர்ந்தருளும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஜார்ஜியாரிடம் அனுகூலமடைய ஜெபம். கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தால் வேத சாட்சியாக உயிர் துறந்த புனித ஜார்ஜியாரின் அன்பு தந்தையாம் இறைவன் உமக்கு அருளிய விண்ணக வரங்களை நினைத்து நாங்கள் மகிழ்கின்றோம். உமது பாதுகாவலில் நாங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கின்றோம். எங்களுக்காக தனிப்பட்ட முறையில் பரிந்து பேசுபவராக நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு எங்களை அர்ப்பணிக்கின்றோம். உம்மை போன்று விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பிறர் அன்பு பணிகளிலும் வளர்ந்தோங்க எங்களுக்கு துணை புரியும். கொடிய நோய்களும் பேயின் தொல்லைகளும் நச்சு பொருள் ஆபத்துகளும் எங்களை தாக்காமல் இருப்பதாக. அகந்தையில் இருந்தும் பொறாமையில் இருந்தும் எங்களை பாதுகாத்தருளும். எங்களுக்கு நேரிடும் சிலுவைகளை மகிழ்ச்சியுடன் ஏற்று கிறிஸ்துவை பின்பற்றுவோராய் வாழ்ந்து விண்ணகம் சேர்ந்து உம்முடன் என்றென்றும் இறைவனை புகழ்ந்திட எங்களுக்கு துணை புரியும். சிலுவை மரணத்தின் வழியாக மனு குலத்தை மீட்ட புனித ஜார்ஜியாரை கண்டு பாவித்து துயரத்தின் மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணம் செய்து உமக்கு உகந்த உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க எங்களுக்கு அருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். முக்தி பேறு பெற்ற தேவ சகாயம் பிள்ளையிடம் ஜெபம். முக்தி பேறு பெற்ற தேவ சகாயம் பிள்ளையே, எங்கள் இந்திய மண்ணின் முதல் பொதுநிலையினரின் மறைசாட்சியே, செல்வம், புகழ், பதவி போன்ற உலக பற்றுகளை நீர் துறந்து இறையாட்சியின் வளர்ச்சிக்காக உம்மையே கையளித்தீர். நற்செய்தி மதிப்பீட்டின்படி வாழ்ந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்தி கிறிஸ்துவின் சீடராக சிறப்பாக பொதுநிலையினருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தீர். கிறிஸ்துவுக்காக நீர் பல்வேறு துன்ப துயரங்களை பொறுமையோடு அனுபவித்து உம்முடைய இன்னுயிரையும் தியாக பலியாக்கினீர். மண்ணுலகத்தில் பேரின்ப வாழ்வை இறைவனின் மாபெரும் கொடையாக பெற்றுள்ளதோடு இன்று பீட வணக்கத்திற்கும் உயர்த்தப்பட்டுள்ளீர். இறைவன் உமக்கு அளித்த இந்த மாபெரும் மகிமைக்காக நாங்கள் இறைவனை போற்றி புகழ்கின்றோம். இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளையே, உம்மை கண்டு பாவித்து நாங்களும் கிறிஸ்துவுக்கு இறுதி வரை பிரமாணிக்கமுள்ள சீடர்களாக வாழ்ந்து சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்டி விண்ணக வாழ்வின் பேரின்பத்தை பெற்று மகிழ்ந்திட எங்களுக்காக இறைவனை மன்றாடும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித மார்க்ரீத் மரியம்மாளிடம் ஜெபம். ஓ புனித மார்க்ரீத் மரியே, திவ்ய கர்த்தரிடத்தில் உமக்கிருந்த நேச ஐக்கியத்தை நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடே உமதண்டையில் ஓடி வந்தோம். அந்த ஆண்டவருடைய திரு இருதயத்தில் உமக்கிருந்த செல்வாக்கு நலத்தை எங்கள் மீது காண்பிக்க தயை புரியும். அத்திரு இருதயத்தின் இரக்கத்தை எங்கள் பேரில் வருவித்து எங்கள் மன்றாட்டுகளுக்கு அனுகூல அனுக்கிரகங்கள் கிடைக்க செய்தருளும். தேவரீர் இவ்வுலகில் சஞ்சரித்த போது உமது ஜெபத் தவங்களை கொண்டு இரக்கம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயத்திற்கு திரளான வர பிரசாதங்களை பாவிகளுக்கு வருவித்து தந்தீர் அல்லோ. அப்படிப்பட்ட நேச பற்றுதல் இப்போது உம்மிடத்தில் குறைந்து போனதல்லவே. ஆகையால் இயேசுவின் திரு இருதயத்தில் உமக்கிருந்த செல்வாக்கு நலத்தை நாங்களும் சுகித்து அனுபவிக்க கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தூய அல்போன்சாவிடம் மன்றாட்டு. தூய அல்போன்சாவே, தூய வாழ்வின் முன்மாதிரியே, துறவியருக்கு கலங்கரையே, துன்பங்களால் புடமிடப்பட்டவரே, கோதுமை மணி போன்று அரைக்கப்பட்டு உம்மையே இயேசு வாழும் அப்பமாக மாற்றத் துணிந்தவரே, இந்திய திருச்சபையின் பெருமை மிக்க முதல் புனிதையே, உம்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம். உம் வழியாக நாங்கள் இதுவரை பெற்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். உம் அர்ப்பணமிக்க எளிய வாழ்வின் பொருட்டு நன்மைகள் செய்யும் நல் உள்ளத்தை இறைவன் உமக்கு வழங்கியுள்ளார் என நாங்கள் நன்கறிவோம். வாடி விழும் என் வாழ்வை வாடா மலராக்கும். தேடி வரும் உம் சொந்தங்களை வற்றாத அன்பினால் தேற்றும். நாடி வரும் எல்லோருக்கும் நல்வாழ்வை தந்து வழிகாட்டும். ஆறா துயரிலும் மாறா அன்பில் வாழ்ந்த இனிய புனிதையே, உம்மை நம்பி வந்த எமக்காக எப்போதும் இறைவனை மன்றாடுவீராக. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்போன்ஸ் அம்மாள் செய்த ஜெபம். ஓ என் ஆண்டவராகிய இயேசுவே, உம் திரு இருதயத்தின் காயத்தினுள் என்னை நீர் மறைப்பீராக. அன்பும் மதிப்பும் பெறுவதற்கான ஆசையினின்று என்னை நீர் விடுவித்தருளும். பேரும் பெருமையும் தேடுவதற்கான முயற்சியினின்று என்னை காப்பாற்றும். நான் ஒரு சிறிய அணுவளவேனும் உம் திரு இருதயத்தினது ஸ்நேகாக்கினியின் ஒரு பொரியுமாகும் வரையில் என்னை நீர் தாழ்த்துவீராக. எல்லா படைப்புகளையும் என்னையுமே மறந்து விடுவதற்கான அனுக்கிரகத்தை எனக்கு தந்தருளும். சொல்ல முடியாத இன்பமாகிய இயேசுவே, லௌகீக ஆறுதல்கள் எல்லாவற்றையும் எனக்கு கசப்பாக மாற்றியருளும். நீதி சூரியனாகிய என் இயேசுவே, உம் திரு கிரணங்களால் என் உள்ளத்துக்கு தெளிவையும் புத்திக்கு பிரகாசத்தையும் அளித்து என் இதயத்தை தூய்மைப்படுத்துவீராக. உம்மீது கொண்ட அன்பினால் எரிய செய்து உம்முடன் என்னை நீர் ஐக்கியமாக்கியருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். புனித பெரிகிரினிடம் மன்றாட்டு. புற்று நோயாளிகளின் பாதுகாவலர், நேசமிகுந்த புனித பெரிகிரினே, நான் உம்முடைய உதவியை நாடி வருகிறேன். இப்பொழுது என் வாழ்வு நிச்சயமற்றுள்ளதாக உணர்கிறேன். இந்த கடினமான நோயின் நிமித்தம் நான் கடவுளின் அருள் அடையாளம் ஒன்றிற்காக ஏங்குகிறேன். நீர் புற்றுநோய், அறுவை சிகிச்சை ஆகியவற்றின் கோரத்தை சந்திக்க நேர்ந்தபோது நீர் காட்டிய தளரா நம்பிக்கையை பின்பற்ற எனக்கு உதவும். நான் நலமடைய விரும்புகிறேன். ஆனால் என் வாழ்வின் இந்த சிலுவையை தாங்குவதற்குரிய வலிமையை எனக்கு அருள இறைவனை வேண்டுகிறேன். நான் இப்பொழுது அனுபவிக்கிற கஷ்டம், மனவேதனை, பயம் இவற்றிற்கிடையே என் வாழ்வில் கடவுளின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் வல்லமையை நாடி வருகிறேன். மகிமைக்குரிய புனித பெரிகிரினே, எனக்கு உந்துதலாகவும் எனக்கு தேவையான அருள் வரங்களை நம் அன்பு தந்தையாம் கடவுளிடம் இருந்து பெற்று தந்திட பரிந்து பேசுபவராகவும் இருப்பீராக. ஆமீன். இறைவா, புனித பெரிகிரினிற்கு ஒரு வானதூதரை உதவியாளராகவும் கடவுளின் தாயை ஆசிரியராகவும் இயேசுவை அவருடைய நோய்க்கு மருத்துவராகவும் அளித்தீரே. புனிதரின் மேன்மையான நன்மை தனத்தால் இவ்வுலகில் புனித வானதூதரையும் அருள் நிறைந்த கன்னி மரியையும் நம்முடைய இரட்சகரையும் நாங்கள் தீவிரமாக அன்பு செய்யவும் அவர்கள் விண்ணகத்தில் எக்காலமும் வாழ்த்தப்படவும் மன்றாடவும் எங்களுக்கு அருள் புரியும். நாங்கள் விண்ணப்பிக்கிற வேண்டுதல்களை நம் இறைவனாம் அதே கிறிஸ்து வழியாக அடைந்திட அருள் புரியும். ஆமீன். நோயினின்று குணம் அடைந்த பின்னரும் இந்த ஜெபத்தை தினமும் ஜெபிக்கவும் பிறரும் அறிய வேண்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். விண்ணக தந்தையே, இன்றைய புனித வழிபாட்டில் நாங்கள் உம்மை நோக்கி செலுத்திய ஒவ்வொரு மன்றாடுதலிலும் உமது பரிசுத்த புனிதர்களை வழிவிடையாக கொண்டு எங்கள் உள்ளத்தின் வலிகளையும் நம்பிக்கைகளையும் கண்ணீரையும் உமக்கே எடுத்து சென்றோம். நாங்கள் கூறிய ஒவ்வொரு ஜெபமும் வானத்தில் உயர்ந்து உமது திருக்கரங்களில் ஏற்கப்பட்டது என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம். நீர் எங்களை மாற்றி புனிதர்களைப் போல பரிசுத்தமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும். உமது மாறாத கருணையை, வழி நடத்துதலை, ஆவியின் ஆற்றலை வேண்டுகிறோம். ஆமீன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது கேட்ட இந்த மன்றாட்டுகள் உங்கள் வீட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கையின் பாதைக்கும் ஒரு கடல் போல் ஆசீர்வாதங்களையும் அமைதியையும் கொண்டு வரட்டும். புனித சூசையப்பரின் உறுதியும் புனித ஆரோக்கியநாதரின் குணமளிக்கும் கருணையும் புனித குழந்தை இயேசு தெரசம்மாளின் அன்பும் புனித மார்க்ரீட் மரியம்மாளின் இரக்கமும் நீங்கள் வாழும் ஒவ்வொரு நாளிலும் நிழலாகவும் சக்தியாகவும் உங்கள் அருகே இருக்கட்டும். உங்கள் வீட்டில் அமைதி நிலவட்டும். உங்கள் நெஞ்சங்களில் நம்பிக்கை வேரூன்றட்டும். உங்கள் செயல்களில் இறை சித்தம் நன்கு நிறைவேறட்டும். இந்த வாரத்தின் நாட்களை நீங்கள் சிந்திக்கும் போது புனிதர்களை ஒரு நிழலாக அழைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் வழியாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இந்த புனித வழிபாட்டை வாரந்தோறும் உங்கள் வீட்டில் செய்து வர அழைக்கின்றோம். உங்கள் குடும்பத்துடன் பகிருங்கள். ஏனெனில் ஒருவர் ஜெபிப்பது விண்ணுக்கே செல்லும் ஒற்றை ஒலி. ஆனால் பலர் ஒருங்கிணைந்து புனிதர்களுடன் மன்றாடும் ஜெபம் வானங்களை திறக்கும் சத்தமாகும். இந்த வழிபாட்டு வாழ்க்கையை மற்றவர்களுடன் பகிருங்கள். உங்கள் வாழ்வில் புனிதர் வழிகாட்டுதலை தொடர்ந்து அனுபவிக்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆமீன்.